ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாம்பே falooda எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு faloodaக்கு வந்து மெயினே ஜெல்லி போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம வெளியில் போய் வாங்க முடியாது. அகரகர் யூஸ் பண்ணலாம், ஜெல்லி செய்வாங்க. அது நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எனக்கு ரெட் கலரில் ஜெல்லி வேணும் அப்படின்றதுக்காக நான் ரெட் கலரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து விடாமல் கிளறிட்டே இருங்க. நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இல்லாமல் போயிடும். இதில் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து. இது மாதிரி எந்த சைடும் பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது வந்து கட்டி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பவுல் எடுத்துருக்கேன், அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா அப்போ தான் கட்டியாகி வரும். நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு வாங்க. செகண்ட் வந்து நம்மளுக்கு சுகர் சிரப் வேணும். அதுக்காக 2 கப் தண்ணியும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து எந்த பதத்துக்கு வேணும் அப்படின்னா குலோப் ஜாமுக்கெல்லாம் பாகு தயாரிப்பாங்கள்ல, அது மாதிரி பதத்துக்கு வேணும். நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். அது மாதிரி நல்லா ஒரு 1/2 hour லோ ஃப்ளேம்லேயோ அப்படி இல்லையா மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. இதோட லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ரோஸ் சிரப் செய்கிறோம், அதனால் ரோஸ் கலரில் இருக்குன்றக்கா பிங்க் ஃபுட் கலர். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஒரு அரை மூடி கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோஸ் சிரப் மாதிரி அது இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாம். அதுவாகவே கொதித்து நம்மளுக்கு ரோஸ் சிரப் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணும்னா, இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா ஒட்டுதா அது மாதிரி பதத்துக்கு வேணும். இது மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கூல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்காங்க. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1/2 hour கழிச்சு ஜெல்லியை வந்து வெளியில் எடுத்து பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு நல்லா ரெடியாகி கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு கத்தியை வச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதை வச்சோ நம்ம நல்லா ஷேப்பிங்க்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக இப்படி கோடு போட்டு இந்த சைடு கிராஸாக கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜெல்லி வந்து கிடச்சிடும். நல்லா சுற்றி எடுத்து விடுங்க. இப்போது நம்மளுக்கு இதோட கொஞ்சம் ஸ்மால் சைஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ faloodaவை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சப்ஜா விதை தான் ஆட் பண்ணணும். செகண்ட் வந்து falooda சீவ் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி falooda சீவ் போடலை. உங்களுக்கு falooda சீவ் வேணும் அப்படின்னா சேமியா வந்து 90% மட்டும் வேக வச்சு எடுத்துக்காங்க. ரொம்ப ஃபுல் பதத்துக்கு வேக விடாமல் லைட்டாக மட்டும் வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்காங்க. சிலது falooda சீவ்னே கடையில் விற்கும், வேணுமா அது கூட வாங்கி இது பண்ணிக்காங்க. செகண்ட் வந்து ஜெல்லி ஆட் பண்ணிட்டு தேர்ட் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணுங்கள். ரோஸ் சிரப் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி falooda செய்கிறோம் அப்படின்றனால ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், உங்களுக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வேறு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாலோட கொஞ்சமாக ரோஸ் சிரப் ஆட் பண்ணிட்டு ரோஸ் மில்க் மாதிரி வச்சுட்டு நம்ம ஊற்றணும். பாலில் வந்து சுகர் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் போடுறதுனால அதிலே டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பழம் ஆட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்காங்க. ஆப்ஷனல் தான் இந்த பழம்லாம். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ட்ரை ஃப்ரூட் falooda வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பழங்கள்லாம் போடணும் அப்படின்னு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் வச்சுட்டு திரும்ப ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்காங்க. திரும்ப செகண்ட் லேயராக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் வைக்கும் போது எப்பயுமே லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் மேலே வைக்கும் போது நிற்கும், இல்லைன்னா திரும்ப உள்ளுக்க வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வந்து லாஸ்ட்டாக போடுங்க. அதுக்கு மேலே சப்ஜா விதை கொஞ்சோன்னு போட்டுக்காங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சோன்னு பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஐஸ்கிரீம் வைக்கலாம். உங்களுக்கு ரோஸ் மில்க் வந்து அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் வந்து அவ்வளோவா ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சோன்னு மட்டும் ஊற்றினாலே போதும். இதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால மேலே ஏதாச்சும் டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில வந்து நீங்கள் நட்ஸு சேர்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். இப்போ அழகாக நம்மளுக்கு லேயராக கிடச்சிருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே சிம்பிளாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கிரேப் வச்சுக்கலாம்.
கிரேப்ஸ் வச்சுமே நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்குது. அதனால மேலே கொஞ்சோன்னு சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாக்லேட் சிரப் வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஊற்றணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் ராயலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மேலே வந்து நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பாம்பே ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அழகாக செய்யலாம் நீங்களே வீட்டில். வெளியில் கொடுத்ததை சாப்பிடணும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.